எங்களோட கிளாஸ்ல என்ன டைப் ஆஃப் ஒர்க் இருக்குது அப்படிங்கிற ஒரு அ டெமோ ஒர்க் ஒண்ணு பார்ப்போம். இது என்னன்னு ஒரு சொன்னா, 2 இமேஜ் தருவாங்க. ஸோ அந்த 2 இமேஜையும் நீங்க யூஸ் பண்ணிட்டு இது பண்ணிக்கொள்ளலாம். இத நீங்க மொபைல்ல ஒர்க் பண்றது நல்லது. கம்ப்யூட்டர விட மொபைல்ல ஒர்க் பண்றது வெரி ஈஸி. ஸோ இதுல வந்து 2 இமேஜ்ல வந்து அவன் உங்கள்ட்ட கேட்குறான் என்னன்னு ஒரு சொன்னா, எது ஃபோட்டோ ரியலிஸ்டிக்கலா இருக்குது. ஏன்னா, இப்ப இமேஜஸ் வந்து பெரும்பாலும் ஏஐகள யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணப்படுது. அப்ப இது என்னன்னு ஒரு சொன்னா, இந்த ஏஐ ஜெனரேட் பண்ணப்பட்டதையும், அதே மாதிரி அ அ ஏஐ ஜெனரேட் பண்ணப்பட்டதுலன்னு ஒரு சொன்னா, அந்த ரியலிஸ்டிக்கலா எது கொஞ்சம் அட்வான்ஸா இருக்குதுங்கிறத இவங்க இத கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஆன்ஸர் பண்ற மாரி இருக்கு. ஓகே. இப்ப இதுல பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னா, லெஃப்ட் சைட்ல இருக்கும். சும்மா ஜஸ்ட் ஒரு கிளிக் தான். ஸோ இந்த கிளிக்ல பார்த்தீங்கன்னா, அது ரைட்டா ராங்கான்னு வரும். அந்த இந்த கிளிக்குக்காக தான் நான் உங்களுக்கு மொபைல்ல ஒர்க் பண்ண சொல்றேன். நீங்க தாராளமா இதுல நிறைய ட்ரிக் இருக்குது. ஸோ இது போத் 2மே ரியலிஸ்டிக்ல இருக்குது. ஸோ இதுக்கு வந்து அதே மாரி நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் தருவாங்க. அதே மாரி பாருங்க. கரெக்ட்ன்னா கரெக்ட்ன்னு சொல்லுவாங்க. ராங்னா ராங்ன்னு சொல்லுவாங்க. அதே மாரி எல்லாத்துக்குமே கட்டாயம் இவங்க வந்து எக்ஸாம்பிள் தருவாங்க. உங்களுக்கு இந்த இத வந்து ஆ நீங்க வொர்க் பண்றதுக்குரிய ஏன்னா எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியாத கிளாஸுக்கு ஜாயின் பண்ணி செய்வாங்க. அல்லது ஒரு சரியான ஒரு கைடன்ஸுக்கு இல்லன்னு செய்வாங்கன்னு தெரியாது. அதனால இவங்க வந்து இத எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு ஃபுல் கைட்லைன்ஸ்ல தான் அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இட் ஹாஸ் வில் கம்பேர் டூ ஏஐ இமேஜ் ஜெனரேட்டர். அதுல எது ரியலிஸ்டிக்கலா இருக்குது?" அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே. ஸோ இதுல போத். நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னு ஒரு சொன்னா அடுத்தது வரும். இப்படி இதுல நெக்ஸ்ட் குடுக்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் ஒண்ணு வருது. இது என்னன்னா ட்ரெய்னிங்ல. ஒன்ஸ் இது நீங்க வொர்க் பண்ண போனீங்கன்னா, அதுவும் தேவையில்ல. அப்ப நீங்க ஒன்ஸ் ஒவ்வொன்னா கிளிக் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டே போனீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இது என்னன்னா, நீங்க இந்த வொர்க் பண்றதுக்கு வந்து 24 ஹவர்ஸ் இந்த அவைலபிளா இருந்தா, நீங்க இதே வொர்க்க நான் இதுக்கு முதலும் போட்டிருக்கேன். அவைலபிளா இருந்தா நீங்க 24 ஹவர்ஸ் இருந்து வொர்க் பண்ணாலும் வொர்க் பண்ணலாம். நீங்க ஒன் டேல இதுல 20, $30 ஏர்ன் பண்ற ஆட்களும் இருக்குது. ஸோ இப்படியான ஒரு சரியான ஒரு கைடன்ஸோட நீங்க நல்ல ஒரு டெடிகேஷனோட ஒர்க் பண்ணும்போது, உங்களுக்கு ஷூரா இதில ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். நான் இதே மாரி நிறைய வீடியோஸ் ஒரு மந்த்ல வந்து உங்களுக்கு நிறைய டைம் இந்த டைப் ஆஃப் ஜாப் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற அந்த யூஸ் இல்லாத ஒரு நாளைக்கு யூஸ் இல்லாத டைம்ஸ் எல்லாம் நீங்க இத யூஸ் பண்ணிட்டு நீங்க வெலுவாக்கி கொள்ளலாம். ஓகே. அதேபோல நீங்க இங்க இன்னொன்னு ஒரு சொன்னா, அந்த ஓவர் நைட்ல ரீச் ஆகுறத விட இங்க படிப்பு இருக்கு. அந்த படிப்ப பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க லேர்ன் பண்ணலாம். நம்ம ஒரு டிகிரி எடுக்கிறதுக்கு நாங்க எவ்வளோ காலம் வந்து என்ன பண்றோம், டிகிரிங்கிற ஒரு சோர்ஸுக்காக இன்கம் ஜெனரேட் பண்ற சோர்ஸுக்காக எவ்வளோ காலம் நாங்க ட்ரை பண்றோம். இதுக்கு வந்து ஒரு நீங்க ஜாயின் எல்லாருக்குமே ஜாப் அவைலபிளா இருக்கும். உங்களோட வொர்க்க பொறுத்து அப்டேட் பண்ணுமே தவிர, நீங்க ஜாயின் பண்ற 1,00,000 பேர் ஜாயின் பண்ணா 1,00,000 பேருக்கு அங்க ஜாப்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது. அப்ப அதுக்காக நீங்க ஒரு காலம் ஒன்று குடுத்து இது பண்றதுல இது இல்ல. அதே மாரி இது ஒரு இன்கம் சோர்ஸ் ஒண்ணு உங்களுக்கு உருவாக்கி தரும். ஆன்லைன்ல ரியலா மேக் பண்ணக்கூடிய ஒரு இன்கம் சோர்ஸ் ஒண்ணு உருவாக்கி தரும். இந்த மெஜிக் அது இதெல்லாம் நாங்க காட்ட மாட்டோம். அத நீங்க சரியா விளங்கிட்டு இது பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு சோர்ஸா இது உங்களுக்கு வந்து சேரும். ஓகே. தேவையான கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. தேங்க்ஸ்.